சாரிங்க, நம்பர் தப்பா போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. ச்சே, ரொம்ப நல்ல மனுஷன். மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. நாம தான் கொஞ்சம் முரடா பேசிட்டோமோ. துர்கா, துர்கா, கௌரி, வந்துட்டியா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. பலத்த யோசனை போல நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை துர்கா? அது ஒரு ஃபோன் வந்துச்சு கௌரி. வேற ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு பதிலா தவறுதலா எனக்கு ஃபோன் வந்துருச்சு. அதுல பேசினவரு அவ்வளோ தன்மையா பேசினாரு. என்னன்னு தெரியல, அவர் குரலை கேட்டதுல இருந்து அதே நினைச்சிட்டு இருக்க. தப்புன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் கூட யோசிக்காம மன்னிச்சிருங்கன்னு கேட்டாரு. இப்படியும் ஆளுங்க இருக்காங்கல்ல. இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்ததுதான் இந்த உலகமே. உண்மைதான் கௌரி. ஆனா காலையில பார்த்தோமே, கேவலமான போலீஸ்காரன். அவெல்லாம் ஒரு மனுஷனா? விடு துர்கா, அதுக்குத்தான் நல்லா அசிங்கப்பட்டான்ல. ஆமா கௌரி, நீ பாட்டுக்கு அசால்ட்டா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட மல்லுக்கு நின்னுட்ட. நான்லாம் ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு பயமே இல்லையா? தப்பு செஞ்ச அவனே பயப்படாதப்போ தப்பே செய்யாத நாம ஏன் பயப்படணும்? என் முன்னாடி யாராவது தப்பு பண்ணா கண்டிப்பா தட்டி கேப்பேன். யாரோ ஒரு முகம் தெரியாத மனுஷன் தப்புன்னு தெரிஞ்சதும் மன்னிப்பு கேட்டாரு. ஆனா இந்த போலீஸ்கார போலீஸா இருந்து கூட எப்படிதான் இப்படி எல்லாம் தப்பு பண்றானோ? என்ன துர்கா, மறுபடியும் போன்ல வந்தவரை பத்தி பேச ஆரம்பிச்சுட்ட? முதல் முறையா ஒரு ஆண் தன்மையா பேசினத கேட்டிருக்க, அதான் இப்படி யோசிச்சுட்டு இருக்க. துர்கா, மனுஷ வாழ்க்கையில எந்த விஷயமும் காரணம் இல்லாம நடக்காது. அதோட தவறுதலா போன் வந்ததுக்கு கூட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். துர்கா, அதுக்குன்னு அதையே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. சரி, உனக்கு பிடிச்ச ஆப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு வச்சிருக்கேன். வா சாப்பிடலாம். உட்காரு. கௌரி, காலையில அந்த போலீஸ்காரன் பண்ணதை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். நீ மட்டும் அங்க இல்லனா நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. என் துர்காக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா விட்டுருவேனா? என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா கௌரி? என்ன துர்கா இப்படி கேட்டுட்ட? எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க, ஏன் துர்காவை பிடிக்காம இருக்குமா? ஆமா, உனக்கு யார பிடிக்கும்? எனக்கு என் அக்கா கனகாவ ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன பிடிக்காதா? என் அக்கா எனக்காக விட்டு போன உன்னை எனக்கு பிடிக்காம இருக்குமா? உன்னையும் அவளாதான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி பிடிக்காம போகும்?
நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு தெரியும் துர்கா, சும்மா ஒரு விளையாட்டுக்கு கேட்டேன். சாப்பிடு. இந்தா. சொல்லு மச்சி. டேய் எங்கடா இருக்க? வேற எங்க? வீட்ல. டேய் வீட்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா. மச்சான் பப்புக்கு முன்னாடியே போய் என்ன பண்ண போற? லேட்டா போனாதான் மச்சான் கிக்கு. ஏன்னு கேளு. ஏன்னா பொண்ணுங்க அப்பதான் வருவாங்க. என்னை விட உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி தான், ஒத்துக்கிறேன். சீக்கிரம் வந்து சேரு. ஓகேடா. எங்க வெளியே கிளம்புறீங்களா? என்னங்க சொல்லு. வெளியில கிளம்புறீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? இந்த நேரத்துல எங்கங்க கிளம்பிட்டீங்க? இங்க வா. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், பதில் சொல்லு. நேற்று நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனல, நான் கேட்டேனா எங்க போற எங்க வரன்னு? அப்புறம் என்ன மட்டும் ஏன் கேட்குற? இல்லைங்க, நேற்று ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதனால தான். அதெல்லாம் நீ பேசக்கூடாது. நான் வெளியே போகக்கூடாதா? நான் அப்படி சொல்ல வரலங்க. வேற எப்படி? வேற எப்படி? இங்க பார், நல்ல மூடில் இருக்கேன். எதையாவது பேசி என் மூடை ஸ்பாயில் பண்ணிடாத, அவ்வளோதான் சொல்லுவேன். இல்லைங்க, மாமா அத்தெல்லாம் பயங்கர அப்செட்ல இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க வெளியே போனீங்கன்னா ரொம்ப தப்பாயிடுங்க. நானும் தான் அப்செட்ல இருக்கேன். அதுக்காக வீட்லயே அடங்கி கிடக்க சொல்றியா? இல்ல உன் மூஞ்சிய பார்த்துட்டு இருக்க சொல்றியா? இங்க பார், அப்பாவோ அம்மாவோ ஏதாவது கேட்டா உன்னால முடிஞ்சா சமாளி. இல்லனா எங்க போனாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சதா? எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டு நொய்யுன்னு. ஹாய் ப்ரோ. ஹலோ. இங்க. டேய் என்ன ப்ரோ, நிலாவோட டூயட்டா? அட ஏன்டா நீ வேற? என்ன ப்ரோ வாய்ஸ்ல சோகம் அதிகமா இருக்கு? என்னண்ணே வழக்கம் போல அன்னைக்கூட பிரச்சனையா? சொல்லுங்கண்ணே, தீர்த்து வச்சிருவோம். எப்படி? வேற எப்படி? அப்படியே டைவர்ஸ் தான் ப்ரோ. பிடிக்கலன்னா கழட்டி விட்டுட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் ப்ரோ. இந்த அசோக்கோட அண்ணனா இருந்துட்டு இத கூட நீ யோசிக்க மாட்டேங்கிற. என்ன அண்ணன் நீ? டேய், கேஸ் பிடிக்கிற வேலையை வெளியில காட்டுறா, வீட்ல காட்டாத. என் அண்ணன் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னேன். கூல்னே, கூல். இங்க பாரு, கிடைச்ச வாழ்க்கைய வாழ தெரியாதவங்க தான் டைவர்ஸ்க்கு போவாங்க. உன் அண்ணி கூட எப்படி வாழ்ந்து காட்டுறன்னு பாருடா. அண்ணே, நான் சும்மா தமாஷுக்கு பேசினா நீ ரொம்ப சீரியஸா ஆன்சர் பண்ற. சரி அதை விடு. இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்படி தனியா உட்காந்து நிலா கூட பேசிக்கிட்டு இருக்க? அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. ஐயோ அண்ணே, இது உனக்கு செட்டே ஆகலண்ணே. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணு இல்லடா அசோக், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு ஆசையா இருந்தாங்க தெரியுமா? அம்மா சொன்ன மாதிரி உனக்கு ஒரு விஷயம் நடக்கும் போதா இப்படி நடக்கணும். இந்த விஷயத்துக்கா நீ இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அண்ணே, ஆக்சுவலா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஐடியாவே இல்லைண்ணே. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இந்த கல்யாணத்தை கட்டிக்கிட்டு குழந்தைய பெத்துக்கிட்டு அவங்களுக்காகவும் வாழ முடியாம எனக்காகவும் வாழ முடியாம
டென்ஷன் வாழ்க்கைண்ணே, எனக்கு வேணவே வேணாண்ணே. பல பேருக்கு கட்டிங் பிளேடை போட்டு பிரிச்சு விட்டுட்டு ஜாலியா இருக்கிற எனக்கு நானே கட்டிங் பிளேடு போற நிலைமை எனக்கு வேணானே. அண்ணே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ம்? இந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காம நீங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தா நான் கடைசி வரைக்கும் வந்திருக்கவே மாட்டேனே. ஏன் நல்ல நேரம் நீங்க பொண்ணு வீட்டுக்கு போக முடியாம போயிடுச்சு. எவ்ரிபடி வெரி வெரி சேட், பட் ஐ அம் வெரி 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 ஹாப்பி. டேய் அசோக், அண்ணே, இதுக்கு மேல அந்த டாபிக்கை பேசி என்ன போர் அடிக்காத, நான் கிளம்புறேன். அண்ணே, அப்புறம் ஒரு விஷயம், சீக்கிரம் அந்த நிலா கிட்ட பேசி முடிச்சுட்டு போய் படு. இல்லன்னு வைங்களேன், அண்ணி என்கிட்ட கட்டிங் பிளேடு கேட்டு வந்துருவாங்க, டேய். பாத்துக்கங்க. சரி சரி, ஓகே ஓகே, கூல், என்ஜாய், குட் நைட். போடா. அர்ஜுன், வாங்க அத்தை. அர்ஜுன் எங்க? அத்தை, அவரு வெளியில போயிருக்காரு. என்னது, வெளியில போயிருக்கானா? அப்பாவுக்கு அடிபட்டிருக்கு, டைம் சரியில்லைன்னு எல்லாரும் பதட்டத்துல இருக்கோம். அவன் வீட்ல இருக்க மாட்டானா? இந்த நேரத்துல எங்க போனா? வீட்ல இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காரு அத்தை. அவன் போறேன்னு சொன்னதும் நீயும் எதுவும் சொல்லாம போக விட்டுட்ட, அப்படிதானே? ஆஹா, அவன் வீட்ல இருக்க பிடிக்காம போகல, உன்னை பார்க்க பிடிக்காம தான் போயிருப்பான். காலகாலத்துல ஒரு புள்ளைய பெத்து கையில கொடுத்திருந்தா அவன் எதுக்கு வெளியில போக போறான்? புள்ளைய கொஞ்சிக்கிட்டு வீடு உண்டு அவன் உண்டுன்னு இருக்க போறான். எங்க? அதுக்குதான் இங்க வழி இல்லாம போச்சே. புருஷனையும் கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு துப்பு இல்ல, வயித்துல புள்ளைய சுமக்கவும் துப்பு இல்ல. எங்களுக்குன்னு வந்து சேர்ந்திருக்க பாரு. காளனையாவை பார்த்துட்டு வரேன்னு போன அண்ணனை இன்னும் காணோம். காளனையாவை பார்த்தாரா? என்ன சொன்னாருன்னு தெரியலையே. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணவும் பயமா இருக்கு. என்ன பண்றது? என்னாச்சுன்னு காளனையாவை பார்த்தீங்களா? பார்த்தண்டா. என்னென்ன சொன்னாரு? எதிர்பார்க்காத விஷயத்த சொன்னாரு. காலன் ஐயாவை இவ்வளவு நாளா பார்க்காம இருந்தது பெரிய தப்பா போச்சு. அண்ணே, நாம ஒன்றும் வேணும்னே அவரை பார்க்க போகாம இல்லையே. பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படலை, அதனால போகல. இதே தாண்டா அவரும் சொன்னாரு. பல வருஷமா வராம இன்னைக்கு உனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் வந்திருக்கியான்னு கேட்டாரு. நம்ம குடும்பத்துக்கு பெரிய கண்டம் இருக்கு. அண்ணே, அப்படின்னா காளனையா பூஜை பரிகாரம்னு ஏதாவது சொல்லியிருப்பாரே. நம்ம குடும்பத்துக்கு பரிகாரம் பண்றது புதுசா? எதை பத்தியும் யோசிக்காம என்ன சொன்னாருன்னு தெளிவா சொல்லுங்கண்ணே. அதை எந்த குறையும் இல்லாம செஞ்சு முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்புண்ணே. முதல்ல நாம வேணான்னு சொன்ன ரோடு கான்ட்ராக்டை நாமளே செய்ய ஒத்துக்கணும். அடுத்து குடும்பத்தோட நம்ம பூர்வீக ஊரான மறையனூர் கிராமத்துக்கு போகணும். பரிகாரத்துக்கும் ரோடு கான்ட்ராக்ட் நம்ம பண்றோம்னு சொன்னதுக்கும் என்னென்ன சம்பந்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. அதே குழப்பம்தான் எனக்கும். காலன் ஐயா சொன்னதை செய்யணும், அவ்வளவுதான். நாளைக்கு காலையில எல்லாரும் கிளம்பி மறையனூர் கிராமத்துக்கு போறோம். அவன் வரல இவன் வரலன்னு யாரும் சாக்கு சொல்லக்கூடாது. எல்லாரையும் வர வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, மறந்துடாத. அண்ணே, நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா யாரு என்ன சொல்ல போறா? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலையை விடுங்க.
காலையில எல்லாம் ரெடியா இருக்கும். நீங்க நிம்மதியா வந்து படுங்க. வாங்க. சரி, என்னை கொஞ்ச நேரம் தனியா விடு. காலனையா சொன்ன மாதிரி கிளம்புறதுக்கான ஏற்பாடு இப்ப இருந்தே ஆரம்பிப்போம். சரிண்ணே. அண்ணே, வாடக்காத்து அதிகமா அடிக்குது. ரொம்ப நேரம் வெளியே நிக்காதீங்கண்ணே, உங்க உடம்புக்கு ஆகாது. பல வருஷமா விலகி இருந்த மறையனூர் கிராமம் இப்ப எதுக்கு நம்மளை அழைக்குது? அங்க போனா எல்லாம் தானா தெரியும்னு காலன் ஐயா சொன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே. சார் சார் என்னையா கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் இவ்வளோ கோவமா இருக்கீங்க? எல்லாம் அந்த குள்ள கத்திரிக்காவை நினைச்சா. யார் சார் பஞ்சாயத்தில் உங்களை அசிங்கப்படுத்தினாலே? அந்த குட்டி பொண்ணா? உள்ளையாது பிசாசு. ஏன் சார் எங்களை ஸ்டேஷனுக்கு போக சொல்லிட்டு நீங்கள் தனியாக போனதை பார்த்தா அந்த குட்டி பிள்ளையும் அவள் கூட இருந்தவளையும் ஒரு வழி பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினச்சேன். அந்த குட்டி பிள்ளைய நினச்சி இவ்வளோ கடுப்பில் இருக்கீங்க? நானும் அப்படி நினச்சிட்டு தான் போனேன். குள்ள கத்திரிக்காய் கூட இருந்தவ தனியாகவும் சிக்கனா அவளை உண்டு இல்லைன்னு பண்ணலான்னு பார்த்தா அந்த குட்டி பிசாசு குறுக்க வந்து காரியத்தையே கெடுத்துருச்சு. என்ன சார் சொல்கிறீங்க? அந்த குட்டி பிள்ளையா? நம்பவே முடியல சார். அது பண்ணதை பார்த்து நானே நம்ப முடியாம தான் இருக்கேன். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். நான் அவளை துரத்தி போனையா, கட்டத்தில் அவளை லாக் பண்ணி ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். கரெக்டாக அந்த குட்டி சாத்தம் குறுக்க வந்துட்டேன். அவளையும் கொள்ளலான்னு ஜீப் எடுக்க பார்த்தேன். ஜீப் ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லையா. கடைசி வரைக்கும் என்னால் அவளுங்களை எதுவுமே பண்ண முடியலையா. என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மைதான் சார். அது குட்டி புள்ள இல்ல, குட்டி பிசாசே தான். அந்த குள்ள கத்திரிக்காய் மாயம் மந்திரம்னு ஏதோ பண்ணி இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். கூட இருக்கிறவளும் ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கான். அவளுங்க ரெண்டு பேரையும் ஏதாவது பண்ணணையா, அப்பதான் என் மனசு ஆறும். சார் நான் ஒரு ஐடியா சொல்லவா? கொஞ்சம் பழசு தான், ஆனால் ஒர்க் அவுட் ஆகும். முதல்ல நீ ஐடியாவை சொல்லு, அது பழசா புதுசான்னு நான் சொல்றேன். சார் இதை பண்ணோன்னா ஒரே கல்ல 1.5 மாங்காய் அடிக்கலாம் சார். அது என்னய்யா 1.5 மாங்காய்? சார் அந்த சின்ன வாண்டு 1/2 மாங்காய், அவ கூட இருந்தவ 1 மாங்காய், ஆக மொத்தம் 1.5 மாங்காய் தானே. என்ன சார் நான் சொல்றது கரெக்டு தானே? ஐடியா சொன்ன ஒரே காரணத்துக்காக ஒன்று சும்மா விடு. நீ இப்போ என்ன ஐடியா சொன்னியோ அதை நீ அப்படியே செய்ய. ஓகே சார். ஏய் சார், இந்த விஷயத்த காதும் வச்ச மாதிரி நான் சுக்கா செய்யணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏய் குள்ள கத்திரிக்கா, என்னையவே அசிங்கப்படுத்துற. உங்க 2 பேரையும் எப்படி கதற விடுறாங்க.
போறேன்னு கிளம்புனா எப்படி கிளம்புறது? எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல. அக்கா, ஏய், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சுட்டே இருந்தேன்க்கா. அதுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதான் உன்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படி என்ன சந்தேகம்? ஏங்கா, இப்போ இவ்ளோ அவசரமா குடும்பத்தோட ஊருக்கு போறதுக்கு என்னக்கா காரணம்? அக்கா, அசோக்குக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்து பேசி முடிக்க போறோமா? அது உன் புருஷன் கிட்ட கேட்க வேண்டியது தானே, என்கிட்ட எதுக்கு கேக்குற? அவர் எதைதான் முழுசா சொல்றாரு? எல்லாரும் குடும்பத்தோட ஊருக்கு போனோம், எல்லாத்தையும் எடுத்து வைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு தலையும் புரியல வாலும் புரியலக்கா. இங்கேயும் அதே கதை தான். ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். போய் சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வை. அப்புறம் போற அவசரத்துல அதை எடுக்கல இதை எடுக்கலன்னு வந்து நிப்ப. உங்களுக்கே தெரியலன்னா அப்புறம் சிரமம் தான். ஏ காவேரி. என்னக்கா? தேவா வீணாலாம் கிளம்பிட்டாங்களா? மாவை எப்படிக்கா வீணாக்குவேன்? வேலைக்காரி எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். நான் போயிட்டு ரெடி ஆகுறேன். ஐயோ, இவகிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? என்ன வீணா, இன்னும் எடுத்து வைக்கல எதையும்? எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் வரல. என்னது வரலையா? அப்பா சொன்னதை கேட்டல. மொத்த குடும்பமா போறோம், நீ மட்டும் வரலன்னா எப்படி வீணா? நீங்க மட்டும் போக வேண்டியதானே? எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? வீணா, இது பெரியப்பா உத்தரவு. இந்த வீட்ல பெரியப்பா உத்தரவுக்கு மறுபேச்சு இல்லைன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா, இத ஒண்ணு சொல்லுங்க. நான் வரல அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்படிலாம் சொல்லாத வீணா. எல்லாரும் ஒன்னா கிளம்பும் போது நீ மட்டும் வரலன்னா எப்படி வீணா? எங்க பாம்பேல என் கசின் மேரேஜ் நடக்குது, அது உங்களுக்கு தெரியும்ல? அதுக்கு நான் போய் ஆகணும். உங்க குடும்பத்து பின்னாடி நான் சுத்தினா என் குடும்பத்தோட எப்ப நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது? என்னோட பிசினஸ் யார் கவனிக்கிறது? அதெல்லாம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நீ கிளம்பி ரெடி ஆகு. நான் வேணா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். நீ ரெடி ஆகு, அது போதும். சொல்லு வீணா, எப்படி இருக்க? ஆமா, சம்பந்தமே இல்லாத நேரத்துல சம்பந்தமே இல்லாம கேள்வி கேளு. நீ இப்ப கேட்ட கேள்விய நேத்து கேட்டிருக்கணும். நேத்து கேட்டேன், ஆனா உன்கிட்ட கேக்கல. உன் அத்தை கிட்ட கேட்டேன். யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்பதான் நிம்மதியே வந்துச்சு. இப்ப ஏன் நிம்மதிதான் போய்கிட்டு இருக்கு. என்னடி சொல்ற? எல்லாரும் குடும்பத்தோட ஊருக்கு போறாங்க, அதுக்கு நானும் போகணுமா? கேட்டா பெரியப்பா சொல்லிட்டாரு, தட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அண்ணனே சொல்லிட்டாரா? அப்ப எதுவும் பண்ண முடியாது. சந்தோஷமா ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. மா, பாம்பேல கசின் மேரேஜ் இருக்கு, மறந்துட்டியா? நான் ஒண்ணும் மறக்கல. நீ கல்யாணத்துக்கு வரலன்னா கல்யாணம் ஒண்ணு நின்னுடாது. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத. ஒழுங்கா ஊருக்கு கிளம்பு. இதுக்கு போய் ஃபோன் பண்ண பாரு. ஃபோன் பண்ணாமலே இருந்திருக்கலாம். அட பாவி. டேய், என்னம்மா? என்னடா இன்னும் கிளம்பாம உட்கார்ந்திருக்க? முதல்ல அதை தூக்கி போட்டுட்டு ரெடி ஆகு. என்னது நான் வரேனா? போமா, நான் ரெடி ஆகுறேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? நாளா வரல, நீங்க கிளம்புங்க. இங்க பாருங்க, நீங்க ஊருக்கு போய் ரீச் ஆகுற நேரத்துல நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஜாலியா ட்ரெக்கிங் போயிட்டு இருப்போம். ஓ, ட்ரெக்கிங் போறீங்களா? எங்க இத உங்க அப்பா கிட்ட வந்து சொல்லு பாப்போம். முடியாதுல்ல? ஒழுங்கா ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. ட்ரெக்கிங் போறானா? ட்ரெக்கிங்? ப்ளீஸ்மா, நீ எதுவும் சொல்லாத. கிளம்பு கிளம்பு, டைம் ஆகுது. என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுல இருக்காங்க. நான் நிம்மதியா சந்தோஷமா இருந்துடவே கூடாதே. ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் அஷ்டலட்சுமி நாயகியே போற்றி, ஓம் அபயம் தருபவளே போற்றி, ஓம் அசுரரை வென்றவளே போற்றி, ஓம் அன்பருக்கு எளியவளே போற்றி. ஐயா, நல்லா இருக்கீங்களா? பேசி எவ்வளவு நாளாச்சு? சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம்? அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரிங்கய்யா, நான் ரெடி பண்ணிடுறேன். கவலைப்படாதீங்கய்யா, நீங்க வரும்போது எல்லாம் ரெடியா இருக்கும். ஆமா, நீங்க கவலை விடுங்க, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. நீங்க நினைச்ச மாதிரி எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. சரிங்கய்யா, நான் வச்சிடுறேன். என்னன்னு ஏதோ ரெடியா இருக்கும் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க, ஏதாவது விசேஷமா? விசேஷம் எனக்கு இல்ல, நம்ம ஊருக்கு. என்னன்னு சொல்றீங்க? பல வருஷம் கழிச்சு
இந்த ஊருக்கு சொந்தமான ஒரு குடும்பம் இப்ப திரும்பவும் இங்க வர்றாங்க. அண்ணே யாருண்ணே வரப்போறா? பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போனவங்க இப்போ நம்ம ஊருக்கு வர போறாங்க. என்னாச்சுண்ணே உங்களுக்கு? எப்பவும் செதறி தங்கா மாதிரி விஷயத்த பட்டுன்னு போட்டு உடைப்பீங்க. இன்னைக்கு இப்படி ஜவ்வா இழுக்கிறீங்க. யார் வரப்போறான்னு சொல்லுங்கண்ணே. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போன சிவவல்லப ஜமீன் குடும்பத்தை சேர்ந்த ஆவுடையப்பன் ஐயா குடும்பம் தான் திரும்பவும் நம்ம ஊருக்கு வர்றாங்க. இவ்வளவு நாள் வராம இப்ப திடீர்னு ஏன் வரணும்? நம்ம ஊரு ரோடு கான்ட்ராக்ட் விஷயமா ஆவுடையப்பன் ஐயா நம்ம ஊருக்கு வராரு. ரொம்ப நாளா நல்ல ரோடு இல்லாம இருந்த நம்ம ஊருக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல ரோடு கிடைக்க போகுது. உண்மையிலேயே நல்ல விஷயம் என்ன? ஐயா கௌரிமா, ஐயா எல்லாத்தையும் நானும் கேட்டேன். உனக்கு தெரியாம இருக்குமா? அவங்க வர்றத பத்தி நீ என்னமா நினைக்கிற? பல வருஷம் கழிச்சு வராங்க. அவங்களுக்கு என்ன காரியம் ஆகணுமோ இல்ல அவங்களால வேற யாருக்கு என்ன காரியம் ஆக போதோ பொறுத்திருந்து தானே பார்க்கணும். முத்து, நான் சொல்ல மறந்துட்டேன். வர்றவங்க ஜமீன் பங்களாவில் தான் தங்க போறாங்க. ரொம்ப நாளா பூட்டி கிடக்கிற வீடு உடனே அதை சுத்தம் பண்ணணும். ஆவுடையப்பன் ஐயா குடும்பம் வரும்போது வீடு சுத்தமா இருக்கணும். சட்டுன்னு ஆளுங்களை கூட்டிட்டு போய் இப்பவே வேலையை ஆரம்பி. சரிங்கண்ணே, வரேன். போ முத்து. கௌரிமா, நான் வரமா? கௌரிமா, நான் அரங்காவலரை பார்த்து அவருக்கு ஒரு தகவல் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சார் வேணும் உங்களுக்கு? என்ன மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? ஏமா வனிதா, சார் கலெக்டர் அம்மா கேக்குறாங்கல்ல, எதுக்கு வந்திருக்கிறோம்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஏய், கோயில்ல இருந்து அம்மா நகைகளை காணோம். அம்மா நகையை காணுமா? ஏய், ரொம்ப நடிக்காத. எல்லாரும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறாங்கன்னா வாரத்துல 7 நாளும் கோயிலுக்கு போறவ தானே நீ. அதுக்கு கோயிலுக்கு போற சாக்குல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அம்மா நகைகளை திருடிட்டு இப்போ எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற. ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. திருடின நகைகள் எல்லாம் எங்க வச்சிருக்க சொல்லு. என்ன சார், நீங்க பட்ட அசிங்கத்துக்கு பழி வாங்க வந்திருக்கீங்களா? என்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல கிளம்புங்க. ஏய், நகை எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா ஐயா பார்த்து என்னென்னமோ பேசிட்டு இருக்க.
ஒழுங்கா திருடுன நகையெல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல புரியா இல்லையா? இங்க பாருங்க, திருடுற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவ கிடையாது. கோவில்ல இருக்கிற அம்மன் உங்களுக்கெல்லாம் சாமினா எனக்கு அவ அம்மா. அதனாலதான் அம்மா நகை மகளுக்கு சொந்தம்னு எடுத்துட்டு வந்துட்டியோ? இங்க பாருங்க சார், வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் நீங்க என்ன திருடிங்கிற நினைப்பிலே பேசிட்டு இருக்கீங்க. நான் எந்த நகையும் எடுக்கல. நான் அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. சார், எங்க துர்கா நீங்க சொல்ற மாதிரி அப்படிப்பட்டவ கிடையாது. அபாண்டமா அவன் மேல பழி போடாதீங்க. பாருடா, பரவாயில்லையே, அக்கம் பக்கத்துல எல்லாம் நல்ல சப்போர்ட் இருக்கும் போல. ஆனா எங்க அகராதியில எந்த திருடனும் தான் தான் திருடனு ஒத்துக்கிட்டதே கிடையாது. ஆரம்பத்துல இல்லைன்னு சொன்னவங்க கிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வரும். நீ திருடினியா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அரசு சார், வீட்டுல ஒரு மூளை முடுக்கு இண்டி இடுக்கு விடாம எல்லா இடத்துலயும் தரோவா செக் பண்ணுங்க. போங்க. எஸ் சார். சார், நீங்க தப்பு மேல தப்பு பண்றீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஆமா, உன் கூடவே சுத்துமே ஒரு பொடி டப்பா, அது எங்க? ஆளைய காணோம். ஓ, திருடின நகைய விக்க அனுப்பிட்டியா? சார், நீங்க அளவுக்கு மீறி பேசுறீங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பா அனுபவிப்பீங்க. நீங்க உள்ள போய் செக் பண்ணுங்க. ஏமா கண்ணு, நீ அந்த குட்டி சாத்தனும் சேர்ந்து என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்துனீங்க. இந்த நகை விஷயத்துல உங்களை எப்படி கதற விடுறான்னு பாரு. சார், சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது சார். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஏய் அரசு, நகை கிடைச்சதா இல்லையா? தேடிட்டு இருக்கேன் சார். சார், இங்க பாருங்க. என்னம்மா உண்மையின் நாயகி, வைரத்தோடு வைர நெக்லஸ் ஒரே வைரமா ஜொலிக்குது. இதுக்கு என்ன சொல்ல போற? உன் தாய் விட்டு சிதனுமா? சார், இந்த நகைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இது எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். எங்க அகராதியில மாட்டிக்கிட்ட திருடனுங்களாம் சொல்ற சேம் டைலாக். உன்னை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் தானா வெளியில வரும். அரசு சார், இந்த எவிடன்ஸை வை. சார் வனிதா, எஸ் சார். இவ்வளவு எடுத்துட்டு வா. ஓகே சார். சார், 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 என்ன நம்புங்க சார். மேடம், மேடம், என்ன நம்புங்க மேடம். மேடம், நான் எடுக்கல மேடம். சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நான் திருடி இல்ல. என்ன நம்புங்க சார். யோ, யார் அது? என்னமோ பெருசா வக்காலத்து வாங்குனீங்களே, எங்க துர்கா அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவனு. உங்க துர்கா பண்ணிருக்கிற காரியத்தை பாருங்கயா. யோ, சார், சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இந்த நகையெல்லாம் எப்படி இங்க வந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியல சார். என்ன நம்புங்க சார், நான் திருடல சார். இந்த பாரு, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் வா. சார், சார். ஏமா வனிதா,
சொன்னாதான் செய்வியா? இவ்வளவு வண்டியில ஏத்துமா. சார் 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 நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். உன்னை விடுறதுக்கு தூக்கிட்டு வந்திருக்கேன். சிக்கிட்டல்ல, என்ன ஆக போறேன்னு பாரு. வனிதா, இவளை கூட்டிட்டு போய் எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கு. முக்கியமா கைரேகை. சார் சார், உங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டேனா? வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வச்சு உங்களை அசிங்கப்படுத்தினோட தூக்கியாச்சு. அடுத்து என்ன சார்? இந்த சிகரெட் மாதிரி தான் இப்ப அவளும் என் கையில சிக்கியிருக்கா. என்னை முறைச்சி பார்த்தாலே பார்த்தவனை நான் சும்மா விட மாட்டேன். இவளும் அந்த சில்வண்டும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திருக்காங்க. சும்மா விட்டுருவானயா? வாயா. ஓகே சார். யோ அரசு, எவ்வளவு தெளிவா பிளான் பண்ணி கோவில் நகையை அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அம்மன் நகையை ஆட்டைய போட்டவ நாளைக்கு அம்மன் சிலையவே ஆட்டைய போட மாட்டான்னு என்னையா நிச்சயம்? டவுட்டே வேணாம் சார், இவ கண்டிப்பா சிலையை ஆட்டைய போடுவா. நான் என்னமோ இவ்வளவு அந்த குள்ள கத்திரிக்காவும் சேர்ந்து நம்மளையே மிரட்டவும் ரொம்ப நல்லவளுங்க நம்பிட்டேயா? சார், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்க்க அப்பாவி மாதிரி இருப்பாளுங்க, ஆனா பண்றதெல்லாம் கிரிமினல் வேலை. எத்தனை பொம்பளைங்க துணி கடையிலையும் நகை கடையிலையும் ஆட்டை போறதை நம்ம பார்த்துருப்போம். மற்றவங்க கடைக்குள்ள போனா இவ கோயிலுக்குள்ள போயிருக்கா. அவ்வளவுதான் சார் வித்தியாசம். டேய், உட்காரு உட்காரு உட்காருன்றா. இந்நேரம் உன் கூட இருக்கும்ல அந்த குட்டி பிசாசுக்கு நீங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல. ஊர்க்காரங்கெல்லாம் இந்நேரம் சுட சுட உன்னை பத்தின நியூஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்களே. ஒன்னு பண்ணு, நீயே உன் வாயால ஃபோன் பண்ணி சொல்றியா? பாவம், நீ இப்ப இருக்கிற நிலைமையில உன்னால பேச கூட முடியாது. வேணும்னா உனக்கு பதிலா நான் ஃபோன் போட்டு சொல்லட்டுமா? அவ சின்ன பொண்ணு சார். அவளை எதுக்கு சார் இதுல இழுக்கிறீங்க? அந்த குள்ள வாத்து என்ன சொல்லுச்சு? உனக்காக ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன்னு தென்னாவட்டா சொல்லுச்சுல. அதுக்காகவாது வர வைக்க வேண்டாமா? சார், அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ முன்னாடி ஒரு தப்பு நடந்தா அவ வேற மாதிரி ஆயிடுவா. இப்ப கூட தப்பே செய்யாத என்ன கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க. இதுக்கு நீங்க கண்டிப்பா அனுபவிக்க தான் போறீங்க. நீங்க சொல்லவே தேவையில்ல. எனக்கு ஒண்ணுனா அவ கண்டிப்பா வருவா. இதுதான் எனக்கு வேணும்.
உனக்காக தானே அன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்தினா. அந்த குள்ளவாத்து வரட்டும், அவ கண்ணு முன்னாடியே உன்னை கதற விடணும். அதை பார்த்து அவளும் கதறணும். எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க இந்த வீட்டை விட்டு போய் இப்பவாது வந்தீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? மாணிக்கம், வீட்டை சுத்தம் பண்ணிட்டியா? இல்ல இனிமேதான் பண்ணணுமா? ஐயா, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? உள்ள வந்து பாருங்க எப்படி சுத்தமா இருக்குன்னு. சரி சரி, பேசுனதெல்லாம் போதும். பெட்டியெல்லாம் எடுத்து உள்ள வைக்க சொல்லுங்க. சரிங்கம்மா, இதை எடுத்து வைக்க சொல்றேன். எப்பா போங்கப்பா, போய் பெட்டியெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. போங்க. என்னங்கம்மா? இங்க என்ன படம் காட்டவா வந்திருக்கோம்? எல்லாரும் போங்க. ஏங்கா படம் பார்க்கவா வந்திருக்கோம்? பெரியவர் வேற என்னமோ சொன்னாரு. என்ன படங்கா பார்க்க போறோம்? உன் காதுல முள்ள வெட்டி சாத்த. என் காதுல முள்ள வெட்டி சாத்த. இப்படி ஒரு படமா இருக்கு. இப்பெல்லாம் படம் பேர் இப்படிதானே வைக்கிறாங்க. அழகா இருக்கு. நல்லா இருக்கு. அண்ணி, உங்களுக்கும் அண்ணனுக்கும் மேல உள்ள ரூம் அண்ணி. அர்ஜுனுக்கும் சத்யாவுக்கும் ஆப்போசிட் ரூம்னா. சரி. தேவாவுக்கு உங்களோட பக்கத்து ரூம்னா. சரிங்கப்பா. எங்களுக்கு கீழே உள்ள ரூம். அசோக், நீ இந்த ரூம் எடுத்துக்கோ. அண்ணி, ரொம்ப நாளா பூட்டி இருந்த வீடு. மாணிக்கத்தை விட்டு பார்த்து கிளீன் பண்ண சொன்னேன். பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, அதையும் சரி பண்ணிடலாம். சரிங்க தம்பி. சரி சரி, நான் போறேன். இப்போ சித்தப்பா, நானும் போறேன். மாணிக்கம், இங்க வா. ஐயா சொல்லுங்க ஐயா. என்னங்க இதை வச்சு? சரிங்க. வெளியில இருக்கிற லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க உங்க ரூம்ல சரிங்க. வச்சிருங்க. இந்த முத்து எல்லாருக்கும் கொடுத்துரு. அண்ணே, ரூம் எல்லாம் கிளீனா இருக்கானே? ஏதாவது வேணும்னா குரல் கொடுங்கண்ணே, உடனே வந்துடுறேன். சரி. என்னங்க, இப்ப எதுக்கு எல்லாரையும் கிளப்பி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? சொல்றேன். இப்ப என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. ஏங்க, லாங் டிராவல் பண்ணிருக்கோம். முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் உடம்புக்கு ரிலாக்ஸா இருக்கும்ல.
வந்த உடனே உன் டாக்டர் அட்வைஸ்ல என்கிட்ட காமிக்காத. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செஞ்சுக்கோ. நான் என்ன செய்யணும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாத. வீணா, என்னாச்சு? ஏன் உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க? ஒரு வாரம் நிம்மதியா பாம்பே பக்கம் போயிருப்பேன். ஹைடெக் சிட்டில சுத்த வேண்டிய என்ன இப்படி பட்டிக்காட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. ச்சே, இதுக்கு எங்க அம்மா வேற சப்போர்ட். நீ மட்டும் இங்க வந்திருக்க, மொத்த ஃபேமிலி தான் இங்க வந்திருக்கு. வந்த வேலை முடிஞ்சோன்னா நம்ம கிளம்ப போறோம். இங்க பாரு, வில்லேஜ் எல்லாமே சிட்டியா மாறிட்டு இருக்கு. இந்த கிராமம் மட்டும்தான் வாசம் மாறாம அப்படியே இருக்கு வீணா. இங்க பாரு, ஹைடெக் சிட்டிக்கு நீ எப்ப வேணா போலாம். ஆனா கிராமத்தோட வாசம் பார்க்க எப்பயாவது தான் வர முடியும். இங்க அடிக்கிறது வாசம் இல்ல, நாத்தம். இங்க அடிக்கிற நாத்தத்தை வாசனை சொல்லிட்டு இருக்கீங்க. போங்க, போய் வேற வேலை பாருங்க. என்ன மச்சான்? மச்சான், நான்லாம் காத்து மாதிரி சிக்கவே மாட்டேன். மச்சான், அதுல பாதி பேரு என்னால டைவர்ஸ் வாங்கினவங்க. மச்சான், நான் இப்ப நல்ல மூட்ல இருக்கேன். அப்புறமா பேசுறேன், வச்சுட்டு போ. நல்ல காலம் தேடி வந்திருக்கு, நல்ல காலம் தேடி வந்திருக்கு. இந்த ஊரை காத்த வம்சத்துக்கு நல்ல காலம் தேடி வந்திருக்கு. நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல நேரம் வந்திருக்கு. அம்மா தாயே அன்னபூரணி மகாலட்சுமி தேவி, என்ன ஒரு தெய்வீக முகம். ஐயோ, லட்சுமி கடாட்சியம் உன் முகத்துல தாண்டவம் ஆடுது. ஏன் பக்கத்துலயா? உண்மையாவா சொல்ற? ஜக்கம்மா சொன்னா பொய்யாகுமா தாயி? உன்னை தேடி வந்தவன வெறுங்கையோட அனுப்பிடாத தாயி. வாழா போன வயிற்றுக்கு பசி வந்து நோவுது தாயி. என்ன பார்த்து தெய்வீக முகம்னு சொன்ன உன்ன நான் சும்மா அனுப்பிடுவேனா? இந்தா வயிறார சாப்பிடு. மகாலட்சுமினா மகாலட்சுமி தான். என்ன ஒரு தாராள மனசு. யார் இது புதுசா இருக்கு? சமாளிப்போம். இந்த வீட்டுல எல்லாரும் மகாலட்சுமியா இருக்கிறது என்னோட பாக்கியம். அம்மா தாயி, அப்படியே அந்த அங்காள பரமேஸ்வரிய நேர்ல பார்த்த மாதிரியே இருக்கு. என்ன நம்மள சொன்ன மாதிரியே இவங்களே சொல்றான்? இந்த தெய்வம் மனசார கொடுத்த மாதிரி நீயும் ஏதாவது கொடுத்தா இந்த வழிபோக்கனுக்கு வயிறு நிறையும்ல. மனசார கொடுத்தாளா? அப்படி என்ன கொடுத்தா? இந்த பாருங்க தாயி, அம்மாவோட மனச 500 ரூபாய அள்ளி கொடுத்துருக்காங்க. நீங்களும் அம்மா மாதிரி அள்ளி கொடுங்க தாயி. அதை இப்படி கொடு கொடு. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வெறும் பயலுக்கு 5 10 தூக்கி போடாம 500 ரூபாவை தூக்கி கொடுத்துருக்க. யாரு கேட்டு கொடுத்த? என்னது இது? இனிமே என்ன கேட்காம ஏதாவது செஞ்ச அப்புறம் இருக்கு உனக்கு. யோ, நீ இன்னும் கிளம்பலையா? போயா. வந்துட்டான் உடுக்கி எடுத்துக்கிட்டு. 500 ரூபாய் கேக்குதா? அசந்த ஆளைய முழுங்கிடுவீங்களே. அம்மா, வயிற்றுக்கு ஏதாவது? இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க இருந்த முதுகுல கிடைக்கும். பரவாயில்லையா? முன்னாடியே கிளம்பி இருக்கலாம். நம்ம நேரம் அப்படி. போயா. அட கொடுமைய, கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சே. ஏய், இன்னும் என்னடி வேடிக்கை? உள்ள வா. கொண்டெல்லாம் வச்சுக்கிட்டு. இப்ப இங்க என்ன நடந்துச்சு? அந்த மீசக்காரன் நல்லா தானே சொன்னா? என்னமோ அக்கா சொன்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும்.
மாசாணி அம்மா, நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். அந்த நகை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த பிரச்சனையில இருந்து நீதான் என்னை காப்பாத்தணும். ஹலோ சார், வணக்கம் சார். ஓகே சார். அது வந்து நான் ஸ்டேஷனில் தான் சார் இருக்கேன் சார். வேற எங்கேயும் போகல சார். ஓகே சார். எஸ் சார். யோ அரசு சார், இங்க வா சார். சொல்லுங்க சார். யோ கமிஷனர் வந்துட்டு இருக்காருயா, எல்லாரையும் அலர்ட்டா இருக்க சொல்லு. ஓகே சார். யோ நீ துர்காவை பத்தின எஃப்ஐஆர் எவிடன்ஸ்லாம் ரெடியா வச்சிரு. ஓகே சார். வந்தவர் அவளை பத்தி கேட்டா நாம சொல்லணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். எஸ் சார். போய் ரெடி பண்ணு. என்ன அந்த மூட்டை பூச்சியை இன்னும் காணோம்? வருமா வராதா? ஏண்டி நகையை ஆட்டைய போட்டோமா, அதை விற்க வேண்டிய இடத்துல வித்தோமா, பணத்தை வாங்கி பதுக்கி வச்சமான்னு இல்லாம இப்படியா வீட்டுல வச்சிருப்ப? இங்க பாருங்க சார், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அந்த நகைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்ன நம்புங்க சார். உன் வீட்டுல உன் கண்ணு முன்னாடி நகையை கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நீ ஈஸியா இல்லைன்னு சொல்ல முடியுமா? பக்க ஆதாரம் இருக்குமா? சொல்லு. ஆட்டைய போட்ட நகைய என்ன செய்யலாம்னு வச்சிருந்த? நீ ரெகுலரா எந்த சேட்டு கடையில திருடு நகையெல்லாம் வித்து காசாக்குவ? இப்படி நல்லவ மாதிரி மூஞ்ச வச்சிருந்தா உன்னை சும்மா விட்டுருவனா? சரி சொல்லு, இது வரைக்கும் எவ்வளவு நகையை திருடி இருப்ப? எங்கெல்லாம் திருடின? உள்ளூர்ல மட்டும்தானா இல்ல வெளியூர்லயுமா? சார் ப்ளீஸ் சார். சார் அந்த மாசாணி அம்மா சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். நான் அந்த நகை எடுக்கல சார். என்னை விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க. விட்டுருங்க சார். நான் அந்த நகையை எடுக்கல சார். பத்தல, இன்னும் நீ கதறணும். நீங்க 2 பேரும் வாங்க, இவளை தரவா செக் பண்ணுங்க. ஓகே சார். ஒன்றும் இல்லை சார். வனிதா, எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ ஒன்று பண்ணு, செல்லுக்குள்ள கூட்டிட்டு போய் இவளை தரோவா செக் பண்ணு. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். கூட்டிட்டு போ. சார் வேண்டாம் சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் என்ன நம்புங்க. ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார். என்ன விட்டுருங்க. நான் சொல்றத நம்புங்க. நான் பண்ணல, என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. என்கிட்ட ஏதோ இல்ல. சார் எதுவுமே இல்லை சார். சரி, போய் உன் வேலையை பாரு. ஓகே சார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. அது வரைக்கும் நீ இங்கதான் என் கண்ணு முன்னாலதான் இருக்கணும். இன்னும் நிறைய அனுபவிக்க போற. தயாரா இரு.
அண்ணா வீட்ல கொஞ்சம் தேவையில்லாத பொருள்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து நீங்க 2 பேரும் ஸ்டோர் ரூம்ல போட்டுருங்கண்ணே. போங்க. அண்ணா அந்த கேட்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. நீங்க கொஞ்சம் அதை தொடச்சி விட்டுருங்கண்ணே. சரிங்க. சாட்ல வந்த மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணலான்னு பார்த்தா சிக்னல் கிடைக்கவே மாட்டேங்குதே. பொண்ணுங்களை கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்றோம், இந்த சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதே. முதல்ல ஊருக்கு போனதும் இந்த நெட்வொர்க்கை மாத்தணும். அப்பாடா, இங்கதான் 2 பாயிண்ட் சிக்னல் கிடைக்குது. போச்சுரா, அதுக்குள்ள சிக்னல் லாஸ். எதுவோ போச்சு. டேய் ஏண்டா இங்க வந்து என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க? அதான் உள்ள 4-5 வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொன்னா செய்ய மாட்டாங்களா? அம்மா அவங்களுக்கு வேலையை பிரிச்சு கொடுத்ததே நான் தாம்மா. இந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்பும் போது நிலப்படியை தாண்டாம போக முடியாதுல்ல. நிலப்படி சுத்தமா இல்லைன்னா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்கம்மா. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நானே இதை சுத்தம் பண்றேம்மா. இது தப்பா சொல்லு? தப்பே இல்ல தேவா, ஆனா இதோட நிறுத்திக்கோ. ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பொறுப்பா செய்யறதுக்காக தம்பி கிட்ட சொல்லி ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். அப்பாடா. அவ வந்ததும் எங்கெங்கெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு எல்லா இடத்தையும் காட்டி சுத்தம் பண்ண சொல்லு. சரிங்க பெரியம்மா. நான் டிரைவரை கூட்டிட்டு போய் அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாக்கா, நம்ம மாளிகையில சொல்ற மாதிரி எந்த பொருளும் இல்ல. தோரணம் பூச்செடின்னு நல்ல பொருளா வாங்கிட்டு வாங்க. மாளிகைய அமக்கலப்படுத்திடுவோம். மாளிகைக்கு சாமான் வாங்க போகல, மளிகை சாமான் வாங்க போறேன். அதான் மாளிகை சாமான் வாங்கிட்டு வரும்போது மளிகை சாமான் வாங்கிட்டு வருவீங்க அதானக்கா? ஐயோ, அதுக்கு வர லேட் ஆகும். வீட்டை பாத்துக்க காவேரின்னு ஒத்த வார்த்தையில சொல்லிருக்கலாம்ல. நீங்க போயிட்டு வாங்கக்கா, நான் வீடெல்லாம் நல்லா பாத்துக்கிறேன். டேய், உங்க அம்மா கிட்ட இருந்து முதல்ல இந்த வீட்டை காப்பாத்துடா. சார். என்ன சரவணா, பயங்கர பிஸியா இருக்க போல. எப்ப கேட்டாலும் வெளியே போயிருக்கேன்னு சொல்றாங்க. என்ன பண்றது சார், பேருக்கு தான் கிராமம், ஆனா பிரச்சனை இல்லாத நாளே கிடையாது சார். பிரச்சனையே இல்லைன்னா நமக்கு வேலை இல்லாம போயிருமே, பரவாயில்லையா? அது சார், பரவாயில்லையே, ஸ்டேஷனை சுத்தமா தான் வச்சிருக்க. ஸ்டேஷன்ல இவங்க மட்டும்தானா இல்ல வேற யாராவது ஆப்சென்ட்டா? சார் ஆப்சென்ட்லாம் கிடையாது சார், ஆல் பிரசன்ட். 2 பிசியை மட்டும் ஒரு திருட்டு கேஸ் விஷயமா சின்ன என்கொயரிக்காக கடை வீதி வரைக்கும் அனுப்பியிருக்கோம். ஆமா, யார் இந்த பொண்ணு? எதுக்கு இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்கா? சார் நான் சொல்ல, ஒரு திருட்டு கேஸ், இப்போ 2 கான்ஸ்டபிள் சார், அது சம்பந்தமா தான் 2 பேரை கடை வீதிக்கு அனுப்பியிருக்கேன்னு. அந்த கேஸ்ல இவதான் சார் மெயின் அக்யூஸ்டு. என்ன திருட்டு கேஸா? சார் கோவில் நகையை திருடி இருக்கா சார். அதான் கையும் களவுமா பிடிச்சி உட்கார வச்சிருக்கோம். இவளை விசாரிச்சுட்டு இருந்தப்பதான் நீங்க வந்துட்டீங்க. என்ன சரவணா, ஆளை பார்த்தா திருட்டு பொண்ணு மாதிரி தெரியலையே. சார் சார், நீங்களாவது என்ன நம்புங்க சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். கோவில் நகைய நீதான் திருடன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்துட்டாரு சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். ஏய் பேசாம உட்கார மாட்டேன். ஏய் வனிதா, இவளை கூட்டு போ. சரவணா பொறு, என்னதான் சொல்ல வரான்னு கேட்போம். இங்க பாருமா, எந்த காரணமும் இல்லாம ஒரு போலீஸ்கார யாரையும் சந்தேகப்படவும் மாட்டான்.
ஆதாரம் இல்லாம யாரையும் கைதும் செய்ய மாட்டான். நீ என்ன சொல்ல வரியோ சொல்லு. சார் சத்தியமா எனக்கும் இவர் சொல்ற நகை திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்ன சரவணா இந்த பொண்ணு இப்படி சொல்லுதே? எந்த திருட சார்? நான் தான் திருடன்னு ஒத்துட்டு இருக்கான். கோவில் நகையை திருடி வீட்டுல வச்சிருந்தா கையும் களவுமா பிடிச்சிருக்கோம் சார். அது மட்டும் இல்ல சார், இவ கூட இன்னொரு குட்டி பொண்ணு இருக்கு. 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை செஞ்சிருக்கோம். அவ எங்கன்னு கேட்டா அதையும் சொல்ல மாட்டேங்கிறா. சார் இவளை தேடி அவ இங்க வந்துதான் ஆகணும். அதுக்கு தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். துர்கா, கௌரி, கௌரி, நான் கோவில் நகையை திருடிட்டேன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் போய் அம்மன் நகையை திருடுவேனா? அதான் நான் வந்துட்டேன்ல, கவலைப்படாம இரு. சார் நான் சொல்லல, ஒரு குட்டி புள்ள அது இதுதான். கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரையும் பிடிச்சி உள்ள தள்ளுங்க. சார் இருங்க சார், எங்க துர்காவை எதுக்காக சார் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க? ஏங்க, நியாயப்படி நீங்க தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். உங்களுக்கு பதிலா நான் பண்ணிருக்கேன். சார் துர்கா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. ஏன்னா எங்க கௌரியோட சித்தி, எங்க வீட்டு பொண்ணு. ஏங்க, இந்த நம்பிக்கையை சாக்கா வச்சுதான் அசால்ட்டா கோவில் நகை மேல கைய வச்சிருக்கா. இன்ஸ்பெக்டர், என் சித்தி தான் திருநாங்கங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆமா, நீ என்ன பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜா? நீ கேட்டதும் எல்லாத்தையும் சொல்லிடணும். முதல்ல ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசு, இல்லனா சும்மா இரு. அதுவும் சரிதான். உன்ன மாதிரி ஆளுகிட்ட பேசினா எனக்கு தான் அசிங்கம். கமிஷனர் சார், என் சித்தி தான் நகையை திருடினாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நண்டு சைஸ் இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற? ஏமா வனிதா, என்ன பண்ணிட்டு இருக்க? இழுத்துட்டு போமா. இருமா சரவணன், எதுக்கு கோவப்படுறீங்க? சின்ன பிள்ளையா இருந்தாலும் அது கேட்கிற கேள்வி நியாயமா இருக்கு. கையும் களவுமா பிடிச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு பயம்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். சார், இவ வீட்ல இவ கண்ணு முன்னாடியே ஒளிச்சு வச்சிருந்த கோவில் நகைய நாங்க எடுத்திருக்கோம். கான்ஸ்டபிள் சார், அதை எடுத்துக்காட்டு. எஸ் சார். என்ன பாப்பா, இப்ப பாத்துட்டியா? உன் சித்தி திருடின வைர நகைங்க இதுதான். இதுக்காக தான் உன் சித்தியை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்க வீட்டு புள்ள பண்ண காரியத்தை கண்ணால பாத்துட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் யாரும் இங்க இருக்க கூடாது. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கங்க. கிளம்புங்க முதல்ல. சார், அந்த நகைய நான் ஒரு தடவை பார்த்துட்டு தரலாமா? அத பார்த்து நீ என்னமா பண்ண போற? சார், இந்த குள்ள கத்திரிக்காவை நம்பாதீங்க. அப்படியே எடுத்துக்கிட்டு ஓடினாலும் ஓடிடுவா. பயங்கரமான ஆள் சார். என்ன சார், நீங்க சொன்ன மாதிரி நான் எடுத்துட்டு ஓட முடியுமா? இல்ல இத்தனை போலீஸ் இருக்கும்போது என்னால தப்பிச்சு தான் போக முடியுமா? சார், ஆள் இத்தனோடு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுது பாத்தீங்களா? அந்த சின்ன புள்ள சொன்னதுல என்ன தப்பு இருக்கு சரவணன்? நகையை பாக்குறதுனால என்ன வந்துட போகுது? கொடுங்க பாக்கட்டும்.
மறைச்சு வச்சுட்டு ஏன் சித்தியை திருடின்னு சொல்றீங்களா? இருங்க. என்ன பாப்பா பாத்துட்டியா? எல்லாம் வைர நகைங்க, அதுவும் கோயில் நகைங்க. இத போய் திருடலாமா உங்க சித்தி? ஏய் குள்ள கத்திரிக்கா, இப்ப எதுக்கு இப்படி சிரிக்கிற? ஏன் துர்கா, இந்த நகையை திருடுனேன்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தாங்க? ஆமா கௌரி. என்ன துர்கா நீ? இத நான் திருடல, இது என்னோட நகை தான்னு தைரியமா சொல்லிருக்கலாமே நீ. கௌரி, இது என்னோடது இல்ல. என்கிட்ட ஏது வைரம்லாம்? இதெல்லாம் வைர நகைன்னு யாரு சொன்னா? இதெல்லாம் உனக்காக நான் வச்சிருந்த கவரிங் நகை. பாப்பா நீ சின்ன புள்ள, அதனாலதான் வைர நகையெல்லாம் உனக்கு கவரிங் நகை மாதிரி தெரியுது. சார், உண்மையிலேயே இதெல்லாம் கவரிங் நகை தான். என் சித்திக்காக நான் ஆசையா வண்டிக்காரங்கிட்ட வாங்கி வச்ச கவரிங் நகை. சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு நான் தான் துணியில முடிச்சு போட்டு சாமி படத்துக்கு பின்னாடி வச்சேன். இத போய் வைர நகைன்னு சொல்றீங்களே. நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே பாருங்க. சார், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா ஒரு நகையை எடுத்து கல்லுல கூட உரசி பாருங்க. யோ, போய் அந்த கல் எடுத்துட்டு வா. கொண்டாயா. சார் இந்தாங்க சார், தேய்ச்சி பாருங்க சார். யோ சரணா, என்னையா அது? கவரிங் நகைய வைர நகைன்னு கொண்டு வந்து என்னையும் நம்ப வச்சிருக்க? சார், இந்த நகையை திருடினான் தான் இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தியா? என்ன மறுபடியும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ சார், அப்படியெல்லாம் இல்ல சார். சத்தியமா இதெல்லாம் வைர நகை தான். யோ, என் கண்ணு என்ன குருடா? இந்தா நீயே பாரு உன் வைர நகைய. என்ன பாக்குற? இந்தா இதையும் பாரு. இந்தா பாரு, தேய்ச்சு பாரு. சார், இவ வீட்ல இருந்து கண்டுபிடிச்ச எல்லாமே வைரம் கலந்த சொக்க தங்கம் சார். ஆனா எப்படி இதெல்லாம் கவரிங்கா மாறுச்சுன்னு தெரியல சார். ஏயா, கண்டுபிடிக்கும் போது வைரமாவும் சொக்க தங்கமாவும் இருந்தது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே கவரிங் நகையா மாறிடுமா? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா?
உன்னெல்லாம் எவையா போலீஸ் வேலைக்கு எடுத்தான்? கோவில் நகை காணாம போனது உண்மைதான். அதுக்காக எந்த தப்புமே செய்யாத ஏன் சித்தியை கூட்டிட்டு வந்து விசாரிப்பீங்களா? பாப்பா, தெரியாம ஏதோ தப்பு நடந்துச்சுப்பா. இவர் என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். நீ உன் சித்தியை கூட்டிட்டு கிளம்புமா. சார், அதுக்கு முன்னாடி என் சித்திய அத்தனை பேரு முன்னாடியும் அசிங்கப்படுத்தி கூட்டிட்டு வந்ததுக்கும் அவங்களோட கண்ணீருக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் சார் பதில் சொல்லி ஆகணும். ஆமா சார், எங்க துர்காவை இப்படி அசிங்கப்படுத்தினதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். சார், எங்க வீட்டு பிள்ளை பண்ண காரியத்தை பாத்தீங்களான்னு கேட்டீங்களே, உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க என்ன பண்ணிருக்காங்க நீங்களே பாருங்க சார். சொல்லுங்க சார், என்னன்னு பதில் சொல்லுங்க. அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அதான் அவர் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பாத்துக்கிறேன் தானே சொன்னேன். இதுக்கு மேல என்ன பண்ணணும்? எல்லார் முன்னாடியும் என் சித்தி கிட்ட இந்த இன்ஸ்பெக்டர் மன்னிப்பு கேட்கணும். யோ சரவணா, மன்னிப்பு தானே கேட்க சொல்றாங்க. பேசாம மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிச்சு விடியா. சரிங்க சார், தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இந்த பொண்ணை தப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மாமா, மாமா, நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த வைர நகையெல்லாம் சூப்பரா இருக்கு. அத உங்களுக்கு காட்டலான்னு தான் போட்டுட்டு வந்தேன். பாருங்களேன், நல்லா இருக்கா? ஜொலிக்குதா? நல்லா இருக்கா? எப்படி ஜொலிக்குது பாருங்க. என் மூஞ்சிக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நான் எப்படி இதெல்லாம் நீங்க தான் கொடுத்தீங்க, ஆசையா கொடுத்தீங்கல்ல, நல்லா இருக்கான்னு பாருங்க. என்னடி உளற? நான் எப்படி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன்? ஏங்க, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். எனக்காக நீங்க ஆசையா இதெல்லாம் கொண்டு வந்தப்ப எதுக்குங்க இத்தனை வைர நகைன்னு நான் கேட்டேன்ல. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? பஞ்சாயத்துல ஒரு குள்ள கத்திரிக்காவும் அது கூட இருந்தவளும் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. அதனால அவங்கள பழி வாங்கணும்னு கோயில் நகைய யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னீங்கல்ல. இதெல்லாம் அவளுக்கு தான் எடுத்தாங்கன்னு உள்ள புடிச்சு போடணும்னு சொன்னீங்கல்ல. பழிக்கு பழியுமாச்சு, நகைக்கு நகையுமாச்சுன்னு வீராப்பா சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? போங்க நீங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் கீத்தி பிடிச்சிருக்கா? இங்க வந்து என்னென்னமோ உளறிட்டு இருக்க. நான் எப்படி கொடுத்தேன் இதெல்லாம்? அவங்க ஒன்னும் உளரல. கமிஷனர் சார், கோவில் நிலத்தை அபகரிக்க பொய் கேஸ் போட்ட ஒரு அம்மா கூட இவர் பஞ்சாயத்துக்கு வந்தப்போ அந்த அம்மா பொய் சொல்லிட்டு வந்திருக்குன்னு நாங்க எல்லாரும் நிரூபிச்சோம். அதுல இவருக்கு எங்க மேல கோபம். அந்த கோவத்துல தனியா வந்துட்டு இருந்த என் சித்தி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. அசிங்கமும் பட்டாரு. இதெல்லாம் மனசுல வச்சு இது எங்களை பழி வாங்கறதுக்கு நடத்தின நாடகம். சார் 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 சார், இது சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். சார், இந்த குட்டிச்சாத்தா ஒரு சூனியக்காரி மாதிரி சார். மந்திர தந்திரம்லாம் தெரிஞ்சவ சார். சார், இது இவளோட வேலையா தான் சார் இருக்கும். ஏன் பொண்டாட்டியே நேர்ல வந்து வாக்குமூலம் கொடுத்த மாதிரி எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைக்கிறா? நீ என்னடா ஒரு சின்ன புள்ளைய பார்த்து சூனியக்காரி மந்திர தந்திரம் தெரிஞ்சவன்னு உளறிட்டு இருக்க?
பாவம் இந்த அப்பாவி பொண்ணு மேல பழிய போட்டு இப்படிதான் கூட்டிட்டு வருவியா? நீ மாறிட்டான்னு நினைச்சேன், ஆனா நீ இன்னும் பழைய கிரிமினல் சரவணாவா தான் இருக்க. சார் 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 அப்படியெல்லாம் இல்லை சார், என்ன நம்புங்க சார். சரவணன், ஏதாவது திட்டிட போறேயா? உனக்கெல்லாம் யாரையா சாமி பேர் வச்சது? உன்ன மாதிரி ஆளுங்களால தான் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர். உன்னை இப்படியே விட்டா சரி வராது. You are suspended for 6 months. சார், ஆர்டர் காப்பி உன் கைக்கு வரும். 6 மாசம் வீட்டுல கடை, அப்பதான் அவனுக்குலாம் புத்தி வரும். ஏமா, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்களும் அந்த மாதிரி தான். உங்க நகைய கொஞ்சம் கழட்டி கொடுக்குறீங்களா? அது கோயிலுக்கு சேர வேண்டியது. கழட்டி தரேன் சார். எல்லாம் அம்மனோட திருவிளையாடல். அவகிட்ட போய் தப்பா நடந்தா சும்மா விடுவாளா? என்னங்க சார்? பெரியவரே, ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். இந்தாங்க உங்க கோயிலுக்கு சேர வேண்டிய நகை. அது கொடுப்பா. ரொம்ப நன்றி சார். குடியா சார். பாப்பா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. நீ உன் சித்தியை மட்டும் காப்பாத்தல, என்னையும் சேர்த்து தான் காப்பாத்திருக்க. எப்படி தெரியுமா? இந்த நகையை கோர்ட்ல ஒப்படைக்கும் போது இது வைர நகை இல்ல கவரிங் நகைன்னு தெரிஞ்சா இவரோட மேல் அதிகாரியா எனக்கும் சேர்த்து தான் பிளாக் மார்க் ஆகும். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தப்பு தானம்மா. தைரியமா தட்டி கேட்ட பாரு, உன்னை நான் பாராட்டுறேன். இந்தம்மா உன் சித்திக்காக நீ வாங்கின கவரிங் நகை. என் சித்திக்காக வாங்கினது, அதனால அந்த நகைய அவகிட்டயே கொடுத்துருங்க சார். துர்கா, போ போய் வாங்கிக்கோ. அடுத்த 6 மாசத்துக்கு புது இன்ஸ்பெக்டர் வருவாரு. நான் வரேன். துர்கா, வா போலாம். நீ போ துர்கா, நான் வரேன். நான் எப்படி இங்க வந்தேன்? ஏங்க என்ன இப்படி பாக்குறீங்க? நான் சாப்பாடு வேற கொண்டு வந்திருக்கேன். நான் எப்ப வீட்ல இருந்து கிளம்பி வந்தேன்? எப்படிங்க வந்தேன்? சத்தியமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. ஏங்க என்ன நீங்க இப்படி முறைக்கிறீங்க? ஏங்க என்னங்க ஆச்சு? ஏய், சாப்பாட்டை கொடுக்க வந்து என் வேலைக்கு ஆப்போசிட் அடி கேட்டா எப்படி வந்த என்கிட்டயே கேக்குறியா? இந்த பார், உன் மேல பயங்கர கோவத்துல இருக்க. போயிரு போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ வெளியே. செல்வி ஏன் போய் சொல்லணும்? எப்பவுமே சாப்பாடு கொண்டு வராதவ இன்னைக்கு மட்டும் ஏன் கொண்டு வரணும்? வந்தப்போ செல்வி பேசின பேச்சுக்கும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செல்வி பேசின பேச்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என் பக்கத்துல யார் இருந்தாலும் என் கூட பேசக்கூட பயப்படுற செல்வி எப்படி எல்லாரும் முன்னாடியும் பேசினா? அப்படின்னா இது கண்டிப்பா அந்த குட்டி பிசாசுடைய வேலையா தான் இருக்கு.
இவங்க வேலைக்கு நம்மள கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்துறாங்க. வா நான் வரணும், போனா போணும். என்ன வாழ்க்கை இது? என்ன வீணா துணியெல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்க? அதான் வீட்டை சுத்தம் பண்ண நீங்க இருக்கீங்கல்ல, அப்புறம் நான் எதுக்கு? ஓ நீ அப்படி வரியா? ஓகே ஓகே. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட புழுக்கமா இல்லையா? புழுக்கமா? எனக்கா? என்ன வீணா எவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம், புழுக்கமா இருக்கான்னு கேக்குற? உங்களை போய் கேட்டேன் பாருங்க, என்ன சொல்லணும்? இந்த ரூம்ல ஏசி இல்லாம இருக்க முடியல. யார் சொன்னா ரூம்ல ஏசி இல்லன்னு? ஏசியா எங்க? ஹே வீணா, நான் சொன்னது நீ எதிர்பார்க்கிற ஏசி இல்ல. சிட்டினா ஏர் கண்டிஷன், வில்லேஜ்னா ஏர் கமிங்மா. என்ன புரியல? இரு நான் வரேன். வீணா ஏர் வருதுல, ஏர் கமிங்ல, இங்க பாரு நல்லா வருதா? வீணா எல்லா இடத்துலயுமே நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்காதுமா. கிடைக்கிற இடத்துல அனுபவிச்சுக்கணும், கிடைக்காத இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன தத்துவமா? உங்ககிட்ட சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும்? உங்களால ஏசி இல்ல, ஒரு டேபிள் ஃபேன் கூட வாங்கி தர முடியாது. ஏன்னா அதுக்கும் உங்க பெரியப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல. எல்லாம் என் தலை எழுத்து. போங்க. கௌரி, நடந்ததெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. ரொம்ப பயந்துட்டேன் கௌரி. அதெல்லாம் கனவுன்னு நினைச்சு இப்பவே மறந்துடு துர்கா. நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சரி நீ வீட்டுக்கு போ. சின்னாத்தா என்ன எதுக்கும் வர சொன்னா. நான் சின்னாத்தாவை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன். கௌரினா கௌரி தான். துர்கா வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா முத்தா போலாம். நில்லு. ஏய் குட்டிச்சாத்தான், மறுபடியும் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கல. போலீஸா இருந்தப்ப காக்கி சட்டைக்கு பயந்து சில விஷயங்கள் பண்ணுவேன். அடுத்த 6 மாசம் நான் தனியால் எதுக்கும் பயப்பட மாட்டேன். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நீ கோவத்துல இருக்க, அதனால நீ இப்படிதான் பேசுவ. நான் தான் அப்பவே சொன்னனே, நான் உன் ஸ்டேஷனுக்கு வர நாள் உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளா இருக்கும்னு. நீ தான் ஸ்டேஷனுக்கு வர வச்ச, நான் வந்தேன். நான் சொன்ன மாதிரியே நீ இந்த நாளை வாழ்நாள்ல மறக்க மாட்டல்ல. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, புரிஞ்சு நடந்துக்கோ. என்ன எனக்கே பாடம் எடுக்கிறியா? இனி நீயும் அவளும் எப்படி நிம்மதியா வாழ்ந்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? நாம என்ன நினைக்கிறோமோ அதை இந்த பிரபஞ்சமே நமக்கு செய்யும். நம்மள சுத்தி கண்ணுக்கு தெரியாத அதி தேவதைகள் சுத்திக்கிட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க. அவங்களும் உன் எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் திணை விதைச்சவன் திணை அறுப்பான், வினை விதைச்சவன் கண்டிப்பா வினை அறுத்தே தீருவான். இது விதி. சுத்தமா
சுத்தமா சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. எப்படி கிடைக்கும்? தமிழ்நாட்டு மேப்ல இல்லாத ஒரு கிராமத்துல வந்து மாட்டிக்கிட்டா சிக்னல் எப்படி கிடைக்கும்? சத்யா, மனசுல என்ன சின்ன குழந்தை நினைப்பா? என்னங்க அந்த ஜன்னல் கிட்ட வந்து நின்னு பாருங்களேன், காத்து சின்ன சின்னன்னு அடிக்குது. இது என்ன சிட்டியா காத்த ஃபேன்ல தட்டுறதுக்கு? இது கிராமம். ஜன்னலை திறந்தா காத்து வரதா செய்யும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அது இல்லங்க, அந்த ஜன்னல் வழியா பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. அத பார்க்க பார்க்க மனசு அப்படியே கொஞ்சம் லேசான மாதிரி அப்படி ஒரு ஃபீலுங்க. என்னங்க, நம்ம 2 பேரும் அங்க போலாங்களா? என்ன வெளியே கூட்டிட்டு போறீங்களா? இங்க ஒருத்தன் பிராட்பேண்ட் இல்லாம போன்ல நெட்டு கூட இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு மனசு லேசா இருக்கு? சத்யா, உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய், என்ன செய்ய சொல்லாத. வந்துட்டா என்ன டென்ஷன் பண்றது? என்னங்க, கௌரி அம்மா இவ்ளோ பெரிய வீட்டுல என் கூட மனசு விட்டு பேச யாருமே இல்ல. அதுக்கு காரணம் எனக்குன்னு ஒரு குழந்தை இல்ல. இந்த ஊருக்கு வந்த நேரமாவது எனக்கு நல்லது நடக்கணும் தாயே. ஜெய் கமண்டல காளி. ஓம் காளி மந்திர யந்திர மகா காளி. என்ன கௌரி, ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சுக்கிட்டே வர? அப்படி என்ன யோசிக்கிற? எனக்கு 1000 யோசனை இருக்கு. எதை சொல்ற? நான் எது சொன்னாலும் உனக்கு புரியாது. எனக்கு புரியுற மாதிரி சொல்லு, கேட்டுக்கிறேன். உனக்கா விளக்கமா சொல்ல தெரியாது? அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப சொல்றேன். சரி. துர்கா,
ஊருக்கே குறி சொல்லிட்டு இருக்கிறவ கிட்ட இப்ப வரைக்கும் எதிர்காலத்தை பத்தி கேட்காத ஒரே ஆளு நீதான். இன்னைக்கு உனக்கு அருள்வாக்கு சொல்லணும்னு 1000 கண்ணுடையாள் அகிலாண்ட ஈஸ்வரி அங்காள பரமேஸ்வரி அந்த மாசாணி அம்மாவோட ஆணை. உட்காந்து கேட்டு போ ஆத்தா. என்ன பொன்னாயி, இன்னைக்கு வேற ஆள் யாரும் கிடைக்கலையா? துர்காவை வசியம் பண்ற? இல்ல கௌரி அம்மா, அருள்வாக்கு சொல்ற வாயில பொய் சொன்னா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியாதா என்ன? நான் தான் தினமும் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. இப்ப கூட எங்க அம்மாவை பார்க்க தான் போறேன். என் எதிர்காலத்தை பத்தி அவகிட்டயே கேட்டுக்கிறேன். நான் இங்க வந்து ஏன் உட்காரணும், ஏன் உன்னை பார்க்கணும் சொல்லு? உனக்கு அருள்வாக்கு சொல்லணும்னு விதி இருக்கு, அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆஹா, எனக்கு எதுவும் தெரிய வேணாம். நீ வேற ஆளை பாரு. துர்கா, பொன்னாயி தான் அவ்வளோ சொல்லுதில்ல, உன் எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னு கேப்போமே. கௌரினா கௌரி தான். உக்காராத்தா, அந்த அம்மனோட அருள்வாக்க இந்த பொன்னாயி வாயால கேட்டுட்டு போ. வாத்தா போ. அகிலத்தை காக்கின்ற தாயே, தாயேயுள்ள மாயே, லோகம் வணங்கும் பிரதாயே, யாரும் பணி செங்கலாய் நீகா வரந்தா ஸ்ரீ அன்னையே. என் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் யாவும் உன் வாக்கே, அன்றி எனதில்லை என்று நீ அறிவாய். இந்த துர்காவுக்கு நீ என்ன சொல்ல நினைக்கிறாயோ அதை சொல்லு தாயே. அம்பிகையே, ஆளுமை கொண்ட நல் வீரமே வெற்றியே, ஆழ்கடல் அலையும் நீ, ஆண்டிடும் சக்தியுமையே, தாயே நீ முதலில் சொன்னது உண்மை என்றால் அதையே திரும்ப காட்டிடம்மா. அந்த அம்மனோட மொத்த அனுகிரகமும் உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்படி ஒரு வாக்க சோழி மூலமா சொல்றா. உன் சோழி என்ன சொல்லுதுன்னு முதல்ல சொல்லு. உனக்கு எந்த குறையும் இல்ல தாயி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. உன்னை கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு போக ஒரு ராஜகுமார வரப்போறான். பணம் படைச்ச பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். நீ வாக்கப்பட்டு போற இடம் மாட மாளிகை மாதிரி வசதியான இடம். வீடு காருன்னு சொகுசா வாழ போற. நினைச்சேன் நீ இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவேன்னு. உனக்கு குறி சொல்றதுக்கு வேற யாரும் கிடைக்கல, அதான் என்னை ஏமாத்தி என் காசை ஆட்டை போடலான்னு பாக்குறியா? நீ வருத்தப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிருந்தா ஏதோ சொல்றியேன்னு காசு கொடுத்துருப்ப. ஆனா நீ எப்ப தப்பா கதை விட்டியோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன் உனக்கு ஒத்த பைசா கொடுக்க கூடாதுன்னு. நீ காசு கொடுக்காம போ, எனக்கு அத பத்தில கவலை இல்ல. ஆனா ஆத்தாவோட அருள்வாக்கம் மட்டும் பொய்ன்னு சொல்லாத. பொய் இல்லாம வேற என்னவா? நான் இருக்கிறதும் வயக்காடு நிறைஞ்ச பட்டிக்காட்டுல என்ன கட்டிக்க ராஜகுமாரன் வரப்போறானா. அதுவும் நல்லா படிச்ச பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். நான் வாக்கப்பட்டு போற இடம் மாளிகை மாதிரி வசதியா இருக்கும். அங்க நான் சொகுசா வாழ போறேன். ஏன் இதோட நிப்பாட்டிட்ட? இன்னும் 4 பிட்ட சேர்த்து போடு. ஆள பாரு. வா கௌரி. ஆத்தா இத பாரு ஆத்தா, இப்பவும் சொல்றேன், நீ காசு கூட கொடுக்க வேணாம். ஆனா அம்மனோட அருள் வாக்கு உண்மை. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. ஆனா ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ, நான் சொன்ன மாதிரி நடந்தா அப்ப தெரியும் நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு. பாப்போம் பாப்போம். நீ வா கௌரி. துர்கா, பொன்னாயி சொன்னத
நீ நம்புறியோ நம்பாம போறியோ அது உன் இஷ்டம். ஆனா உன்னை உட்கார வச்சு குறி சொல்லுச்சுல்ல, அதுக்காகவாவது ஏதாவது கொடு. எதுவும் கொடுக்க மாட்டேன். இப்ப இந்த பொன்னாயி பொய் சொன்னதா நினைச்சு நீ எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற. சரி, ஒருவேளை பொன்னாயி சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா? அப்படி சொல்லு கௌரி. நீ குறுக்க வராத. அப்படி நடந்துருச்சுன்னா அன்னைக்கு இந்த பொன்னாயிக்கு எதுவும் கொடுக்காம வந்துட்டோன்னு நீ வருத்தப்பட மாட்டியா? இப்போ இந்த பொன்னாயிக்கு தர்மம் பண்றேன்னு நினைச்சு கொடு. பொன்னாயி சொன்னது நடந்துருச்சுன்னா அது தட்சணையாவே மாறிடும். கொடு துர்கா. இது தானம் தான், தட்சணையா மாறாது. எனக்கே தெரியும். இந்தா. இது கண்டிப்பா தட்சணை தான். நீ வா கௌரி. ஏன் துர்கா, ஒருவேளை பொன்னாயி சொன்னது பழிச்சிருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? பழிக்காது. பழிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு தான் கேட்டேன் துர்கா. அதுக்கு பதில் சொல்லு. பொன்னாயி சொன்னதை கேட்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஒரு வேளை அப்படி நடந்துச்சுன்னா என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா அந்த வாழ்க்கையை நான் ஏத்துப்பேன். கண்டிஷனா? அப்படி என்ன எனக்கு தெரியாத கண்டிஷன்? அக்கா கனகா, என்ன நம்பி விட்டு போன என் கௌரி எப்பவுமே என் கூட இருக்கணும். அதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வாழ போற வீட்டுக்கு உன்னையும் என் கூடவே கூட்டிட்டு போகணும். நம்ம 2 பேரையும் யாரும் பிரிக்க கூடாது. இந்த கண்டிஷனுக்கு யாரு ஒத்துக்கிறாங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவன் ராஜகுமாரனா இருந்தாலும் சரி, பகலா உழைக்கிற கூலி ஆளா இருந்தாலும் சரி. அடே எப்பா, உன் கண்டிஷன் பெரிய கண்டிஷனா இருக்கும் போல இருக்கே. அப்போ நான் உன் கூடவே வரணும், அப்படிதானே? ஆமா. துர்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? தொப்பு கொடிய அறுத்த நிமிஷமே வாயும் வயிறும் வேற வேற ஆயிடும். யாருக்கும் யாரும் கடைசி வரைக்கும் கூட வரமாட்டாங்க. அவங்க தான் பாத்துக்கணும். அதுதானே விதி. இன்னும் சொல்ல போனா நம்ம நிழல் கூட வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கூடயே வரும். நம்ம நிழலே நம்ம கூட கடைசி வரைக்கும் வர முடியாம போகும்போது நான் மட்டும் எப்படி உன் கூட கடைசி வரைக்கும் வர முடியும்? கௌரி, நீ வர வர ரொம்ப பேசுற. இதெல்லாம் ஊர்க்காரவங்க கிட்ட பேசு, உன் துர்கா கிட்ட பேசாத. நீ எப்பவுமே என் கூட தான் இருப்ப, இருக்கணும், இருக்க வைப்ப. சரி சரி, கோவப்படாத துர்கா. உன்கிட்ட விளையாடாம நான் வேற யார்கிட்ட விளையாட போறேன்? நீ கோயிலுக்கு போக நேரமாச்சு, கிளம்பு. நான் சும்மா சுத்திட்டு வரேன். கௌரி, எங்க வேணா சுத்து, ஆனா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும். நான் இப்ப கூட என் வீட்டுல தான் இருக்கேன் துர்கா. இதோ இதுதான் என்னோட வீடு. மனசே சரியில்லை. இந்த ஜோசியம் பாக்குறவங்க, குறி சொல்றவங்க என்ன மாதிரி அப்பாவி மனசுல
எதையாவது சொல்லிட்டு போயிடுறாங்க. நாங்க அதை நம்பவும் முடியாம நம்பாம இருக்கவும் முடியாம தள்ளாட வேண்டியதா இருக்கு. அந்த குறி சொல்ற பொன்னாயி என்ன பார்த்து என்ன சொல்லுச்சு தெரியுமா? ஐயோ, உன்னை போய் தெரியுமான்னு கேக்குற. அந்த பொன்னாயி சொன்னதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. என்ன மணி அடிக்குது? அப்போ அந்த பொன்னாயி சொன்னதை நம்பலாமா? என்னப்பா சொல்ல வர? அப்போ அந்த பொன்னாயி சொன்னது நடக்கும்னு சொல்றியா? ஆனா என்னால நம்பவே முடியலமா. நான் ஒரு கிராமச்சி. என்னை கட்டிக்க உள்ளூர் பக்கத்து ஊர்ல இருந்து நல்ல வரன் வரும்னு சொல்லியிருந்தா நான் நம்பி இருப்பேன். எங்கேயோ இருக்கிற பணக்கார குடும்பத்தோட ராஜகுமாரன் வர போறான்னு சொன்னா எப்படி நம்புறது? உன்னை கேட்டா மணி அடிச்சு ஆமாங்கிற மாதிரி சொல்ற. இப்போ எனக்கு பொன்னாயி சொன்னத நம்புறதா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. வேணும்னா ஒண்ணு பண்ணவா? ஏன் திருப்திக்காக கண்ணை மூடி காசை தண்ணில வீசுற. கரெக்டா வீசிட்டா நான் நினைச்சது நடக்கும் தானே? போட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்புறேன். அம்மா, எனக்கு ராஜகுமாரன் மாதிரி புருஷன் வரணும்னு ஆசைப்படல. ஆனா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என் மனச புரிஞ்சுக்கிட்டவரா கிடைக்கணும். முக்கியமா கௌரி என் கூடவே இருக்கணும். அது யாராலையும் எதனாலையும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இந்த எண்ணத்தோட என்ன பழிக்கும்னு நீ நினைச்சா இப்ப நான் வீச போற காசை தரையில விழாம தண்ணில விழவே.